கேரள மாநிலம் சாலக்குடியில் சந்தேகத்தின் அடிப்படையில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற கணவன் கைது செய்யப்பட்டார். சலீஷ் என்பவர் தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்து அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி வழக்கம்போல் மருந்து கடையில் வேலை செய்து கொண்டிருந்த தனது மனைவியை சலீஷ் கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றார். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி செல்லியாண்டியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடலில் சேறு பூசிக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். செல்லியாண்டியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் நடைபெறும் திருவிழா கடந்த மாதம் பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான சேறு பூசும் திருவிழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் பங்கேற்று தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களையும் பணத்தையும் சூறையிட்டனர். மேலும் பக்தர்கள் காளி, சிவன், முருகன் வேடம் அணிந்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னை கோயம்பேடு சந்தையில் பூண்டு மொத்த விற்பனை கடையில் 6 லட்சம் ரூபாய் திருட்டில் ஈடுபட்ட ஊழியர் பிடிபட்டார். கடந்த 2ஆம் தேதி லோகநாதன் என்பவரின் கடையில் கல்லாப்பட்டியில் இருந்த 6 லட்சம் ரூபாய் காணாமல் போனது. கடையில் பணிபுரிந்த அன்பரசன் என்பவர் திருட்டில் ஈடுபட்டதை அறிந்து அவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர். திருடிய பணத்தில் 1.5 லட்சம் ரூபாய் கடனை திருப்பிக் கொடுத்தது தெரியவந்தது. மற்ற செலவுகளுக்கு திட்டமிட்டிருந்த வேளையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நடுவடியில் பழுதாகிய அரசு பேருந்தை பள்ளி மாணவர்களை வைத்து தள்ள வைத்தனர். ஈரோட்டில் இருந்து குமாரபாளையம் வரையிலான பேருந்து ஒட்டமெத்தை அருகே பழுதானது. நடத்துனர் பேருந்திற்காக காத்திருந்த மாணவர்களை அழைத்து வந்து பேருந்தை தள்ள வைத்து ஸ்டார்ட் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ரயிலில் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரை சக பயணிகள் சரமாரியாக தாக்கினர். விழுப்புரத்தில் இருந்து தாம்பரம் வரை செல்லும் பயணிகள் ரயிலில் தினசரி பயணிக்கும் பார்த்திபன் என்பவர் மதுராந்தகத்தைச் சேர்ந்த 2 பெண்களிடம் நட்பு ஏற்படுத்திக் கொண்டு தினசரி ரயிலில் சந்தித்து பழகியுள்ளார். இந்நிலையில் ரயிலில் பெண்களிடம் பார்த்திபன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சக பயணிகள் அவரை தாக்கி காவலர்களிடம் ஒப்படைத்தனர். கோவையில் இளைஞர்களை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவலர்கள் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பேரூரைச் சேர்ந்த விஜயன் மற்றும் அவரது உறவினர் ரங்கநாதன் இருவரையும் சந்தனமர கடத்தல் வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் பொய் வழக்கை ஏற்க கோரி காவலர்கள் சித்திரவதை செய்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் காலில் ஏற்பட்ட காயத்திற்காக இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 13 வயது சிறுமியிடம் ஆபாச செய்கை காட்டியதாக கோயில் பூசாரி போக்சோவில் கைது செய்யப்பட்டார். கோபாலகிருஷ்ணன் என்ற இந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி கடைக்கு செல்லும் போதும் வரும்போதும் பல நாட்கள் பின்தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் சிறுமியை பார்த்து ஆபாசமாக செய்கை காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. சிறுமியின் தாய் இதுகுறித்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கோபாலகிருஷ்ணன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது புதிய படக்கதையை முருகப்பெருமானின் காலடியில் வைத்து வழிபட்டார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சிறப்பு பூஜை செய்யப்பட்ட மலர் மாலைகள் அவருக்கு வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற குற்றவாளி காலில் சுட்டு பிடிக்கப்பட்டார். எட்டயபுரம் அருகே உள்ள மேலநம்பியபுரத்தில் தாய் மகள் கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த முனீஸ்வரன் ஐயன் வடமலாபுரத்தில் உள்ள சகோதரி வீட்டிற்கு வந்தபோது போலீசார் பிடிக்க முயன்றனர். அப்போது 3 காவலர்களை வெட்டிவிட்டு அவர் தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. அவரை மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் பாலாஜி இடைமேடை நிலையம் அருகே போலீசார் சுட்டு பிடித்தனர். முனீஸ்வரன் மற்றும் காயமடைந்த காவலர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் முந்திக் கொண்டு வந்து பொன்னாடை அணிவித்த விருதுநகர் பாண்டியன் நகரைச் சேர்ந்த கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நந்தகுமாரை ராஜேந்திர பாலாஜி கன்னத்தில் அறிந்தார்.
ஓசூர் அருகே மருத்துவம் படிக்காமல் கிளினிக் நடத்தி சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்ற அவர் ஓசூரில் தங்கியிருந்து கதிரைப்பள்ளி பகுதியில் கிளினிக் நடத்திய நிலையில் அங்கு சோதனை நடைபெற்றது. மருந்து மாத்திரைகளை மருத்துவக் குழுவினர் பறிமுதல் செய்து கிளினிக்கிற்கு சீல் வைத்தனர். தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டுமென்றால் அதிமுகவை ஆதரித்தோ எதிர்த்தோதான் செய்ய முடியும் என்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் நடிகை விந்தியா தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை விந்தியா நலத்திட்டங்களை வழங்கி உரையாற்றினார். வளர்ச்சித் திட்டங்கள் வேண்டுமென்றால் மீண்டும் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் தெரிவித்தார். உத்தராகண்டில் உள்ள கேதார்நாத் கோவிலுக்கு செல்ல ரோப்கார் வசதி ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கௌரிகுண்டிலிருந்து கேதார்நாத் கோவிலுக்கு மலைப்பாதையில் சுமார் 16 கிலோமீட்டர் தூரம் 8 முதல் 9 மணி நேரம் நடந்து செல்ல வேண்டும். அப்படி நடக்க முடியாதவர்கள் குதிரைகள், பல்லக்குகள், ஹெலிகாப்டர் உதவியுடன் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் சோன்பிரயாக்கில் இருந்து கேதார்நாத் வரை சுமார் 13 கிலோமீட்டருக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் செலவில் ரோப்கார் வசதி ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் பயண நேரம் 30 நிமிடங்களாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பட்டப்பகலில் இருவர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. பெங்களூருவின் உல்லால் என்ற இடத்தில் சாலையில் 2 பெண்கள் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அதில் கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்ணிடம் பைக்கில் வந்த 2 பேர் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது? எப்போதிலிருந்து நடைபெறுகிறது? கரூரில் அரசு ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய MCS சங்கர் ஆனந்த் என்பவரின் வீடு மற்றும் அலுவலகங்கள் என 3 இடங்களில் தற்போது சுமார் 30 நிமிடத்திற்கு முன்பு இருந்து அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் ஏற்கனவே இவர் மீது வருமான வரித்துறையினர், அமலாக்கத்துறையினர் என 4 முறை கடந்த 2 ஆண்டுகளாக அப்போது சோதனை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று அவர் கரூர் அருகே 80 அடி சாலையில் உள்ள அவரது அலுவலகம் மற்றும் வீடு மற்றும் மாயனூரில் உள்ள அவரது சொந்த வீடு, அவர் அப்போது அங்கு அம்மா அப்பா இருக்கக்கூடிய அந்த வீடு என 3 இடங்களில் தற்போது அமலாக்கத்துறை 30 நிமிடத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் கேரளாவைச் சேர்ந்த அமலாக்கத்துறையினர் மற்றும் பெங்களூரை சேர்ந்த அமலாக்கத்துறையினர் மற்றும் கோவையிலிருந்து வந்த அமலாக்கத்துறையினர் என 3 பிரிவுகளாக தற்போது அரசு ஒப்பந்ததாராக இருக்கக்கூடிய MCS சங்கர் ஆனந்த் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 2022 மற்றும் 23 என 2 முறைக்கு மேல் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என பல்வேறு முறை சோதனை மேற்கொண்டு அவரது அலுவலகத்தில் சீல் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் வருமான வரித்துறையை பல முறை மீண்டும் கட்டிவிட்டு மீண்டும் இருந்த நிலையில் தற்போது இன்று இருந்து காலை 30 நிமிடத்திற்கு மேலாக இன்று காலையிலிருந்து பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் கரூரில் இவர் MCS சங்கர் ஆனந்தரின் வீடு, அலுவலகம் என 3 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.